Hi hello வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் திவ்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வழக்கம் போல் ஒரு மீஷோ ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. அதாவது ஒன் ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் ஹால் வீடியோ கிடையாது, ஒரே ஒரு குர்தா செட்டோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நான் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். இருந்தாலும் எதுக்கு நான் டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா, ஷார்ட்ஸில் போட்டப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்குது, அதையும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அதனால தான் ஒரு டெமோ மாதிரி நான் ஷார்ட்ஸில் போட்டேன். அண்டு அதில் ப்ளஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இதில் மைனஸும் இருக்குது, அதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில் ரிவ்யூ. ஃபஸ்ட்டு இந்த குர்தா செட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ நான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னென்னா மங்கள்கிரி காட்டன் குர்த்திஸ். அதாவது மங்கள்கிரி அப்படின்றது தான் அந்த அந்த பிராண்டோட நேம். அதாவது அந்த குர்தா செட்டோட பிராண்டோட நேம் மங்கள்கிரி அப்படின்னு ஒரு குர்தா செட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எப்படி இருக்கும்னா பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த குர்தா செட்டே. என்னன்னா எப்படி சொல்கிறது, இந்த அன்னபூர்ணி மூவியில் நயன்தாரா போட்டிருக்கிற அந்த எல்லா குர்தா செட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாயல்லையே இந்த குர்தா செட் எல்லாமே இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகமும் வந்தது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அந்த குர்த்திஸ் எல்லாமே நான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பொட்டிக்கில் அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜில் இந்த மங்கள்கிரி காட்டன் குர்தா செட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ப்ரொமோஷன் வீடியோவும் போட்டிருந்தாங்க. பட் அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் 1000 அந்தமாரி தான் இருந்தது. குர்தா பேண்ட் துப்பட்டா இல்லை சில இதில் குர்தா துப்பட்டா மட்டும் எல்லாமே 1000 கிட்ட தான் வந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் சரி நம்ம தான் மீஷோவில் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா மீஷோவில் மங்கள்கிரி காட்டன் குர்த்தி இருக்குது. பட் எப்படி இருக்குன்னா மெட்டீரியலாக இருக்குது, ஸ்டிச் பண்ணாமல் அன்ஸ்டிச்சு மெட்டீரியலாக இருக்குது. அந்த இமேஜஸ் வேணால் நான் காட்டுறேன். அதுதான் காட்டன், பியூர் காட்டன் அந்த குர்தா செட்டு. ஆனால் இப்போ நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா இந்த குர்தா செட் பார்த்தீங்கன்னா சரி அந்த சாயலில் இருக்கே, அந்த பேட்டர்ன் மாதிரியே இருக்கே, இது மங்கள்கிரி காட்டன் குர்தா செட் மாதிரியே இருக்கே அப்படின்னு நான் இது ஒன்று மட்டும்தான் சர்ச் பண்ணப்போ கிடச்சிது. ஃபுல் குர்தா செட்டாக ஸ்டிச்சடாக இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணப்போ இது ஒன்று தான் கிடச்சிது. பட் ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா இது காட்டன் இல்லை. காட்டன் நினச்சி தான் நானே வாங்கினேன், பட் காட்டன் கிடையாது. அதேமாதிரி கஸ்டமர் இமேஜஸ்லையும் நிறைய பேர் காட்டன் மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சில பேர் சாட்டிஸ்ஃபைடுன்னு போட்டிருந்தாங்க, நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. சில பேர் நல்லாவே இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி வாங்கி பார்த்தா தானே தெரியும். பட் அந்த இமேஜில் பார்க்கும்போது இது பியூர் காட்டன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி வாங்கி பார்க்கலான்னு பார்த்தா அது காட்டன் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம அதை நான் பிரித்து காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த குர்தா செட். உண்மையிலேயே அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா அந்த மங்கள்கிரி காட்டன் குர்த்திஸ் அப்படின்ற அந்த குர்தா செட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. எப்படின்னா நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கு காலேஜ் போகிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மீஷோவில் மெட்டீரியலாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாமே 400 கிட்ட தான் வருது. நம்ம 1000 ருபீஸ்க்கு ஒரு செட்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 3 மெட்டீரியல் செட்டாக வாங்கி ஸ்டிச் பண்ணலாம். எப்படியும் தீபாவளிக்கெலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். எப்படிலாம் இருக்குது, கஸ்டமர் வாங்கி ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்களான்னு அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த குர்தா செட். இதை நான் ஷார்ட்ஸில் போட்டப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக தான் இருந்தது. பட் வியர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஸ்வெட்டானுச்சு. சம்மரில் இதை போடவே முடியாது. அதான் நான் அதிலே சொல்லியிருப்பேன், சூட்டபிள் ஃபார் டெம்பிள் அண்ட் ஃபெஸ்டிவல். டெம்பிளுக்கு போகும்போது ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும், டெய்லிலாம் பண்ண முடியாது. அதனால தான் அப்படி நான் சொல்லியிருந்தேன். கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இது காட்டனே கிடையாது, 50% கூட காட்டன் பிளெண்டட் கிடையாது. ஆனால் இது என்ன கிளாத்துன்னு எனக்கே தெரியல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா வியர் பண்ணும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதோட நெக் பேட்டர்ன், இதோட கலரு, டிசைனு எல்லாமே எனக்கு மோஸ்ட்லி பிளைன் குர்த்தி ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸில் அது ஒரு மாதிரி கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். அதேமாரி ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். மங்கள்கிரி காட்டன் குர்த்திஸ்ட்டு போட்டு அதில் நான் பார்த்தேன். அதே மாதிரி இது இருக்கேன்னு நினச்சி தான் நான் வாங்கினேன்னு கூட. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது எல்போ ஸ்லீவ் மாரி கொடுத்துருக்கு. எல்போ ஸ்லீவாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் இது 3/4 ஸ்லீவ். நம்ம வேணால் இப்படி இப்படி வச்சு பண்ணிக்கலாம். பட் நான் விட்டுட்டேன். சரி நம்ம ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி இதை போடணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ண அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்தது இந்த குர்த்தி. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. க்ளோஸ்டு நெக்கு பின்னாடி. ஸோ ரொம்ப க்ளோஸ்டு நெக்கு நல்லது தான், ஆனால் ரொம்ப ஸ்வெட்டாக இருந்தது. அது மாதிரி இங்கே சைடில் ஸ்லிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர், கோல்டன் பார்டர் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸ்லிட் குர்த்தி, சைட் ஸ்லிட் குர்த்தி தான் இது ரெண்டுமே. இந்த சைட் ஸ்லிட் குர்த்தின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இது மாதிரி பார்டர்லாம் வச்சு தைக்கிறது வந்து நம்ம மெட்டீரியலாக எடுத்து முன்னாடிலாம், அதாவது நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி இங்கே பார்டர் வைங்க, இங்கே பார்டர் வைங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கணும். இது ஒன்று தான் வந்து நான் இது வரைக்கும் எடுத்ததுலேயே ரெடிமேடில் இந்த மாதிரி எடுத்தது இது ஒன்று தான். ஏன்னா நான் வந்து டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்குவாங்க இல்லையா, அதில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ ரெடிமேட்லேயே இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் பியூர் காட்டனாக இருந்ததுன்னா உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். பட் காட்டன் இல்லைன்றது மட்டும்தான் எனக்கு வந்து டிசப்பாயிண்டடாக இருந்தது. அதே மாதிரி ஸ்லீவும் எல்போ ஸ்லீவுன்னு நினச்சேன். எல்போ ஸ்லீவ் இல்லை, 3/4 ஸ்லீவ். நல்ல ஒரு டார்க் ப்ளூ தான். பேண்ட்டும் அதேமாதிரி பேண்ட் வந்து எந்த பாட்டுன்னா எலாஸ்டிக் ட்ரௌசர் பேண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து ஃபுல்லாகவே பிளெயின். மேக்ஸிமம் இந்த பிளெயின் ட்ரௌசர் பேண்ட் வந்து சேம் கலர்லையும் துப்பட்டா வேறு கலர்லையும் போடும்போது அது வந்து நமக்கு ஒரு நீட்டான எலிகண்ட் லுக்காக இருக்கும். அதுதான் இந்த குர்தா செட்டோட ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனாக நான் பார்த்தது. எனக்கு பிடிச்சிருந்ததும் அதனால தான் பிடிச்சிருந்தது. அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு தான் கொடுக்கும் இந்த ட்ரெஸ்ஸே வியர் பண்ணும்போது. அண்டு இந்த துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த கிளாத்து நினச்சேன். பட் இது வந்து சில்க்கு துப்பட்டா வந்து சில்கில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய துப்பட்டா தான். இந்த துப்பட்டா வந்து வியர் பண்ணும்போது தான் அந்த குர்தா செட்டோட ஒரு கம்ப்ளீட் லுக்கே வந்துச்சு. அதனால் துப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல என்ன சொல்கிறதுன்னா நல்ல பெரிய துப்பட்டா தான். இது வந்து நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கு இல்லையா, அதனால் நிறைய ட்ரெஸ்க்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்த சைஸ் வந்து எம்மு. இது நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னா 554க்கு வாங்கினேன். அண்ட் இதில் வந்து எஸ் சைஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. XXL வரைக்கும் இருக்கிறதுனால எந்த சைஸ் உள்ளவங்களும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் வியர் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்வெட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எப்போயாவது போடலாம் அப்படின்றப்ப இந்த செட் வந்து ஓகே தான். எனக்கு வந்து அந்த அளவுக்கு தான். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லுக் டிசைன் வைஸ் லுக்கு பிளெயினாக இருக்கிறது, இந்த பார்டர் கோல்டன் கலரில் பார்டர் கொடுத்தது, இதெல்லாம் வந்து ப்ளஸ். மைனஸ்ன்னு பார்த்தா இந்த கிளாத்து, அதாவது ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கிறது. அண்ட் அதில் இமேஜஸில் உள்ள மாதிரி இதில் அந்தளவுக்கு இல்லை. 70% இல்லை, 30% தான் இருக்குது. அது மட்டும்தான் மைனஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்து இந்த குர்த்தி செட் வந்து 400லேருந்தும் கொடுத்துருக்காங்க, 550லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சில வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் எடுத்ததுலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண லிங்கை நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பட் அது ஓப்பன் ஆகலை. இப்போ வந்து இந்த லாங் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதில் வேணும்னு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் ஹால் வீடியோ போட்டிருப்பேன். இதில் ஒரே ஒரு செட் இருந்ததுனால நான் இது ஒன்று மட்டும்தான் எடுத்தேன். அண்டு இதுக்கப்புறம் வந்து கம்மிங் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹால் வீடியோ லென்த்தாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.